திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி குறிப்பாக பார்க்கலாம். உட்பட்ட பள்ளிப்பட்டு வட்டத்தை சார்ந்த போதூர்பேட்டை பேரூராட்சி பகுதிகளில் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் திருத்தணிக்கு இயக்கப்பட வேண்டும். மேலும் இங்கிருந்து போதிய வெளியூர்களுக்கு இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று இந்த பேருந்து நிலையங்களை அதே போல பார்க்கலாம். இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகளை ஸ்பெஷல் பேருந்துகள் என்று கிளாம்பாக்கம் மற்றும் திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு வழக்கமாக காணப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் அதிகம் பாதிப்பு ஏற்படுகிறது. போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பெண்கள், வயதானவர்கள் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய போக்குவரத்து பணிமனைத்துறை அதிகாரிகள் அலட்சியமான முறையில் செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அதிக பேருந்துகளை இந்த பேருந்து நிலையத்தில் செயல்பட வேண்டிய பேருந்துகளை வெளியூர்களுக்கான என்று குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போத்தூர்பேட்டை பேரூராட்சியில் பேருந்து நிலையத்தில் திடீரென முற்றுகை போராட்டத்தில் மேற்கொண்டனர். அரசு பேருந்துகள் முன்பு முற்றுகை போராட்டம் 2 மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்து வந்தனர். குறிப்பாக பார்க்கலாம், சம்பவத்திற்கு விரைந்து வந்த போத்தூர்பேட்டை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தற்போது நீங்கள் கலந்து செய்யவில்லை என்றால் உங்களை கைது செய்யும் என்று அவர்களை மிரட்டியதாக அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். மேலும் இவர்கள் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையில் முன்வைத்து அந்த பகுதியில் கலந்து செய்தனர். தம்பி பேசா பஸ் கூட ஒன்னா வரல, ஒரு பஸ் போன ஒரு பஸ் வரல. அதே வந்தா நம்ம ஊருக்கு செத்துதான், ஜனமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. பஸ் சரியா வரமாட்டேங்குது, டைமுக்கு கூட வரமாட்டேங்குது. பஸ் கரெக்டா வரணும். என்ன கேட்கணுன்றீங்க? என்ன கேட்கணும் சார்? நைட் டைம்ல பஸ் இல்ல சார், ஒரு பஸ் வரணும் சார். வண்டி வரணும்னா எக்ஸ்ட்ரா வண்டி இல்லை இப்போ மேலே